அல்லாட பாதையா வீட்டில் இல்லறமா? என்ன முடிவு எடுத்தார்கள்? அல்லாஹ் எதை காட்டுகிறான்? இப்ராஹிம் விட்டு எதை காட்டினான்? புள்ளையா நானா? இப்ராஹிம் நபி கொண்டு போய் கல்லில் வச்சு ஒத்தல்லூலில் ஜபீன், தன் மகனை கொண்டு போய் குப்பரை போட்டு கல்லில் வச்சு கத்தி எடுத்து வெட்டுற நேரம் அவர் கை எப்படி நடுங்கிருக்கு, அவர் கண்ணு எப்படி துடிச்சிருக்கு. உங்க புள்ள ஐசியூல இருக்குது, நீங்க முன்னாடி 7 மணி நேரம் ஒரு சேர்ல உட்கார்ந்து பாருங்க பார்ப்போம், சோஃபால உட்கார்ந்து பாருங்க பார்ப்போம். உங்க கால் உங்களை உட்கார வைக்காது, உங்க கண்ணு மேலையும் கீழையும் போகும், உங்க கை துடிக்கும், கை கூலா இருக்கும். நீங்க அங்க நடப்பீங்க, இங்க நடப்பீங்க. எங்க மகனுக்கு ஐசியூல என்னன்னு கேட்பீங்க. இப்ராஹிம் நபி ஐசியூல குழந்தைய போடல, ஒத்தல்ல ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் 2 பேரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். ஒத்தல்லூலில் ஜபீன், அவர் கல்லுல கொண்டு போய் மகனுடைய நெத்தியை வைக்கிறார், முகம் குப்பரை போட்டு, கை நடுங்கிருக்காது. அவர் வெட்ட போகிறன்னு துடித்து அல்லாஹ் கேட்டான், இப்ராஹிம் உங்களுக்கு புல்ல வேணுமா நான் வேணுமா? நான் சொல்லுவது முக்கியமா உங்க புல்ல முக்கியமா? அப்படியே எடுத்து வெட்ட போற, நிஜமாக வெட்ட போனார். ஃபனாதைனா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கது சத்தத்து ரோயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்துறீங்க, வேணாம் இப்ராஹிம் என்றான். அந்த சந்தோஷம் ஐசியூல இருந்து ஒரு புல்ல மௌத்தாக போதும் டாக்டர் சொல்லிட்டார். இது பாருங்க மெஷினை 40, 38, 28 குழந்தை இதுக்கு மேல காப்பாத்தலாது. டாக்டர் காட்டுறார், வெளியே வந்த வலிய வந்து இதுக்கு மேல ஒன்றும் பண்ணல. திடீரென்று எல்லாம் நார்மல் ஆகுது. அந்த வாப்பாட சந்தோஷம் எப்படி? என் முழு சொத்தையும் கொடுக்குறேன் யார் அப்பன்பார். அந்த உம்மாட சந்தோஷம் எப்படி? எல்லாத்தையும் கொடுக்கிற யார் அப்படின்னு சொல்லுவார். சொல்ல மாட்டாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இப்ராஹிம் நபி அவரா அறுக்க போட நேரம் வேணாம் என்றது ஹஜ்ஜி பெருநாளாகவே அல்லாஹ் மாத்தினான். எல்லாரும் சந்தோஷப்படுங்க. இப்ராஹிம் நபி சிரித்தார், நீங்க சிரிங்கண்டான் அல்லாஹ். எல்லாரும் சந்தோஷப்படுங்கண்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்ல வந்தது அல்லாஹ் அப்படித்தான் கேட்பான். ஜுலைபி, உங்களுக்கு ஒரு மனைவி தந்தப்பறம் அல்லாஹ் கேட்கிறான், மனைவியா வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், எப்படி நேசித்திருந்தால் அல்லாஹ்வுடைய ஜிஹாதை, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை அவர்கள் எப்படி நேசித்திருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே குதிக்கிறார். சஹீஹுல் முஸ்லிம் கொஞ்சம் பிரட்டி பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஐன ஜுலைபி, ஜுலைபி எங்கப்பா, ஜுலைபி எங்க? ரசூலுல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டவருடைய ஜனாசாக்களை தாண்டி போகிறார்கள். ஜுலைபி எங்க? அல்லாஹ்வுடைய தூதர், சாதாரண ஒரு தலைவர், அவரோட ஒரு இளைஞன் அலங்கோலமானவர், அவரோட நிற்கிறதை அவர் விரும்ப மாட்டார். ஒரு பெரிய ஆளா இருந்தா கொஞ்சம் அங்கல போயிருங்க, யாரும் இல்லாத நேரம் பேசிக்கொள்ளலாம், பப்ளிக்கா எப்படின்னு கேட்க மாட்டாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஜுலைபி எங்க? ரசூலுல்லாஹ் ஜனாசா வர்றாங்க. ஜுலைபி கத்தல ஜுலைபி பின் சபஅத்து மினல் முஷ்ரிக்கின் வக்குத்தில, 7 பேர்களை கொண்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் கடைசி நேரம் 7 பேர்களோடு ஃபைட். அல்லாஹ் அப்படி ஒரு சபபை கொடுத்து அல்லாஹ் சிறப்பித்திருந்தார். 7 முஷ்ரிக்களை கொண்டிருந்தார். வக்குத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் குனிந்தார்கள். ஜுலைபி ரலியல்லாஹுடைய ஜனாசாக்குள் கையை அப்படியே போட்டார்கள். ஹதீஸில் எப்படி வருது? ரசூலுல்லாஹுடைய கைதான் ஜுலைபிபுக்கு சந்தூக்காக இருந்தது. தூக்கி போட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஜுலைபிபு மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபிப் நீங்கள் எனக்குள், ஜுலைபிப் நான் உங்களுக்குள் ஜுலைபிப் என்றார். அவர் செய்து வந்து அவருக்கு திருமணம் பேசி கொடுத்தவர் ரசூலுல்லாஹ். எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்திருக்கிற உமர் பின் கத்தாப் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொன்னார். அதை பார்த்து விட்டு, யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு நீங்கள் என்னை அரவணைத்து இப்படி இந்த உமரை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ், மதீனாவில் நடந்த சம்பவம். நானும் நீங்களும் என்றா தப்பினோம் பொழைச்சோம், பொண்டாட்டி புள்ளையோடு இருக்கலாம் என்று சொல்லியிருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபர்ஸ்ட் காதல் அல்லாஹ்வோடு, 2வது காதல் அல்லாஹ்வுடைய தூதரோடு. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த காதல் ஆட்டோமேட்டிக்கா நேர்மையாக வரும். உங்க குடும்பத்துக்கு நீங்க நேர்மையான தலைவராக போவீங்க. உங்க மனைவிக்கு அந்த இல்ம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க கல்பை நீங்க கொடுக்கணும். அதனால தான் தஹஜ்ஜத்துக்கு எழும்புறதை பத்தி நான் பயான் பண்ணியதுக்கு எனக்கு எழும்ப இயலாது. நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு எழும்பல. அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த காதல் எப்படி ஒரு காதலன் காதலிட்டு இருந்து ஒரு மிஸ்கோல் வந்த எழும்பி பார்ப்பாரோ, அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்த உடனேயே இரவுடைய கடைசி பகுதி, இரவுடைய முற்பகுதிகளில் ஷைத்தான்கள் எழும்பி இருப்பார்கள், மோமின்கள் உறங்கி விடுவார்கள். இரவுடைய கடைசி பகுதி ஷைத்தான்கள் ஆங்காங்கே விழுந்து விடுவார்கள், கிளப்புகளிலும் அங்கும் இங்கும். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான் இரக்கத்தை காட்ட. என் அடியார்கள் என்னிடம் கேட்பது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த அடியான் உண்மை இரவிலே கட்டுமையான தூக்கம் போகிற அந்த பகுதி, எழும்பினால் தலை வலிக்கும். அற்புதமான மனைவி, அன்பான மனைவி, நல்ல மெட்ரஸ்களோடு நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு இறைவனுக்காக எழும்பினால் அவருடைய கல்வை இறைவனுக்கு ஒப்படைத்திருக்கிறார் அவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை தூதருடைய காதல் 2வது காதல். 3வது தான்
மத்த காதல். இந்த ரெண்டையும் ஒழுங்காக படித்தால் இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக நடந்துவிடும். சௌபான் ரதியல்லாஹு ஒரு நாள் வந்து கேட்கிறார். ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்தார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சௌபான் என்ன சோமில்லையான்னு கேட்டாங்க. முகமெல்லாம் வாடி, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, உங்களோட பேச வந்தேன், எனக்கு வேற எந்த வருத்தமும் இல்லை யா ரசூலல்லாஹ். என்ன சௌபான் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உங்க சபையில் நான் இருப்பேன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னோடு பேசுவீர்கள் யா ரசூலல்லாஹ், எனக்கு பல விஷயங்களை சொல்லித் தருவீர்கள், எனக்கு ரொம்ப அமர்கலமாக நிற்கும், நான் உங்களை விட்டும் போய்விடுவேன் யா ரசூலல்லாஹ். வேலைகளுக்கு சில வேளைகளில் நான் தனிமைப்பட்ட மாதிரியே உணர்வேன் யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் எல்லாம் உங்களுடைய பாசம் எனக்கு வேண்டி இருக்குது யா ரசூலல்லாஹ், உங்கள் நேசம் தேவைப்படும் யா ரசூலல்லாஹ். நான் ஓடோடி வருவேன் யா ரசூலல்லாஹ், உங்களை பார்ப்பதற்கு, உங்களோட பேசுவதற்கு வருவேன். திடீரென்று எனக்கு ஒரு சிந்தனை வந்தது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து எனக்கும் சொர்க்கத்தை அல்லாஹ் தந்தால் நீங்கள் யா ரசூலல்லாஹ் நபிமார்களோடு இருப்பீர்கள் யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் பெரிய அந்தஸ்திலே இருப்பீர்கள். இந்த சௌபான் யார் யா ரசூலல்லாஹ்? நாங்கள் அதாவது சொர்க்கத்தில் இருந்தாலும் உங்களோடு இருக்க முடியாத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை பார்க்கணும் என்று இந்த சௌபானுக்கு தேவைப்பட்டால், உங்களோட பேச வேண்டும் என்று தேவைப்பட்டால் யா ரசூலல்லாஹ், நான் எப்படி சொர்க்கத்தில் உங்களை வந்து சந்திப்பது யா ரசூலல்லாஹ்? அவருடைய முகம் வாடி போகிறது, அவர் நிறைய யோசிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரோடு இல்லாவிட்டால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குமே, அல்லாஹ்வுடைய தூதரே சொர்க்கத்தில் உங்களோடு எப்படி பேசுவது? இந்த சௌபான் சொர்க்கத்தில் இருந்தாலும் நீங்கள் நபிமார்களோடு பெரிய பெரியவர்களோடு இருப்பீர்களே யா ரசூலல்லாஹ், எப்படி சௌபான் அங்கே வருவது யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? அதிகமாக சுஜூதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பு என்பது பதமாக்கப்படணும், வாழ்க்கை என்பது உணர்ந்து வாழணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஐரோப்பாவுக்கு இந்த வாழ்க்கை தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹி அவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசவே கூடாது. அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னென்று தெரியாது என்பதை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறார். அவர்கள் காட்டு மிராண்டிகள் போன்று, அவர்கள் காட்டு மிராண்டிகள் கூட இப்படி அந்த மிக மோசமான முறையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆணான் திருமணம், பெண் திருமணம், இவர்கள் சைக்காலஜி எங்களுக்கு எதுக்கு? குப்பை தொட்டிக்கு போடுங்கள். பெருமானார் அணுவணுவாக வாழ்ந்து காட்டினார், ரசூலுல்லாஹ் அணுவணுவாக வாழ்ந்து காட்டினார். அந்த வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சி, பாசம், அன்பு எல்லாமே இஸ்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லித் தரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய எக்கச்சக்கமா ஒன்று ரெண்டு அல்ல, ஒவ்வொரு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகிற நேரம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த குடும்பம் அமர்கலமாகும். ஒரு கணவனுக்கு பெண் மனைவி தன்னுடைய அதாவது கணவனுக்கு மட்டுமே தன்னுடைய அழகை காட்டி பிறருக்கு காட்டாத அளவுக்கு அந்த மனைவி வாழுகிற நேரம் இவர் ஆட்டோமேட்டிக்காக ராஜாவாக மாறிவிடுவார். தன் மனைவி பாதுகாப்பதில் அவை விட முன்னே வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வாழ்க்கை மிகவும் இன்பமாக இருக்கு. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கு உண்மையாக நிஜமாக வாழுகிறோமா இல்லையா? உண்மையாக இது ஒரு பாடத்திட்டம். குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு உரையில் பேச முடியாது. நல்லது ஒரு குடும்பம் என்பது ஒரு இன்றைக்கு எனக்கு ஒரு அறிமுகம் செய்யலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் காட்டின ஒவ்வொன்றையும், அஜ்னபியில் இருந்து மஹரத்தில் இருந்து ஒவ்வொரு சட்டங்களும் இன்பமாக இந்த வாழ்க்கையில் என்னையும் உங்களையும் வாழ வைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த நேரத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கினார். உண்மையாக இந்த உரையை நான் ஆரம்பிக்கிற நேரம் உங்களுக்கு முன்னாடி இருந்து எனக்கு பேச முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தில் தான் வல்லாஹி ஆரம்பித்தேன். ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் நேற்றிலிருந்து இதுவரைக்கும் நான் தூங்கவில்லை. வந்த உடனே ஒரு மணித்தியாலம் தூங்குவதற்கு அனுமதி கேட்டேன், கொஞ்சம் தூங்கணும் என்று. ஏன்னால் நான் இலங்கையிலிருந்து வந்து இறங்கினதுக்கு பிறகிலிருந்து இது வரைக்கும் தூங்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முழு இரவும் தூங்காமல் இன்ற நேரத்தில் உங்களோடு பேசுகிற நேரம் உண்மையாக நான் வருவதற்கு முன்னாடி சில விடயங்கள் ஞாபகப்படுத்துவதே கஷ்டமாக இருந்தது. என்றால் மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, தூக்கம் இல்லை என்றால். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதை நசீபாக்கினானும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தான். பேசுவதற்கு ஆரம்பிக்கிற நேரம் அல்லாஹ்விடம் கேட்டேன், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கும் எனக்கும் நீ எதை இந்த துனியாவுக்கும் ஆகிராவுக்கும் நலவாக கருதுகிறாயோ அதை என் வாயிலிருந்து கொண்டு வா என்று அல்லாஹ்விடம் கேட்டேன். ஏனென்றால் எனக்கு எதையும் பேசுவதற்குரிய அந்த நிலைமையில் என்னுடைய மனநிலைமை இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் நாடியதை உங்கள் மத்தியிலே சொல்லுவதற்கு அல்லாஹ் இதை வைத்தான். இந்த சபையில் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்தோம், நானும் நீங்களும் பேசினோம், கதைத்தோம், அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசினோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுவர்க்க சோலைகளில் பெருமானாரோடு பார்த்து பேசி அந்த ஆறுகளில் நீராடிக்கொண்டு நானும் நீங்களும் இன்றைக்கு எப்படி இருந்தோமோ அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சுவர்க்கத்தில் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி அந்த அற்புதமான வாழ்க்கை